சட்டப்பேரவை மாண்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கெடுத்து வருவதாக தமிழக பாஜக துணைத் தலைவர் வி.பி. துரைசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் தமிழக பாஜக துணைத் தலைவர் வி.பி. துரைசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தொகுதி மறுவரை குறித்த தேர்தல் ஆணையம் எந்த மாநில அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பவில்லை என்றும், பொய்யான கருத்தை பரப்பி சில மாநில அமைச்சர்களை அழைத்து வந்து கூட்டம் நடத்தி இருப்பது கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நிர்மலா சீதாராமனை யார் வேண்டுமானாலும் சந்தித்து கோரிக்கை விடுக்கலாம் என்றும், அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜக தலைவர் ஆவார் என்றும் கூறினார். தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு கருப்பு பேச்சை கட்டிக்கொண்டு சட்டப்பேரவையில் நடந்து கொண்ட விதம் எங்களை போன்ற சட்டசபையை நடத்தியவர்களுக்கு மிகவும் வருத்தத்தை வழங்குகிறது. காரணம், பொதுக்கூட்டத்திலே பேச வேண்டிய முதலமைச்சர் சட்டப்பேரவையை ஒரு பொதுக்கூட்டமாக கருதி கொண்டு சில முழக்கங்களை எல்லாம் அறிவித்து சட்டசபையினுடைய மாண்பையும் எல்லாம் கெடுத்து வருகின்றார். அவங்க மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கிறார். யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம், யார் வேண்டுமானாலும் மனு கொடுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது.